4வது நொடியில் நடந்த பகீர். திடீரென பொலபலவென விழுந்த சுவர். நல்ல வேளையாக யாரும் அங்கு இல்லை. திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட ராஜன் தெரு பகுதியில் உள்ள திரு CM சுப்பிரமணிய நாயுடு வளாகத்தில் நவீன ஆடு இறைச்சி கூடம் செயல்பட்டு வருகிறது. இந்த நவீன ஆடு இறைச்சி கூடத்தில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் வெட்டப்பட்டு இறைச்சி கடைகளுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இந்த நிலையில் இந்த நவீன ஆடு இறைச்சி கூடம் செயல்பட்டு வரும் கட்டிடத்தின் மேற்கூரை பூச்சு திடீரென பெயர்ந்து கீழே விழுந்துள்ளது. இந்த நிலையில் மேலும் கட்டிடம் எப்போது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் நிலையில் உள்ளதாகவும் இது தொடர்பாக பலமுறை நகராட்சி ஆணையருக்கு தகவல் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என ஆடு இறைச்சி வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் ஆடு இறைச்சி கூடத்தின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்துவிடும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டு தொட்டி பாத்தீங்கன்னாக்கா போதிய வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா டேங்க் விழுற மாதிரி இருக்கு. இங்க தான் 100 ஆடு அறக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. இப்போ நேற்று பாத்தீங்கன்னாக்கா எதிர்ச்சியா பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்டிடம் இடிஞ்சு விடுற அளவுல இருக்கு. நேற்று பாத்தீங்கன்னாக்கா சுமார் ஒரு யாருமே இல்லாத நேரத்தில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 4 மணி டைம்ல பாத்தீங்கன்னா திடீர்னு இடிஞ்சு விழுந்துருச்சு. யாரோ சப்போஸ் இருந்தாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கும். அதை நகராட்சியோ யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. குத்தகைக்காரும் போயிட்டு பல முறை முறையிடுறாங்க. அதை யாருமே கண்டுக்க மாட்டேன்றாங்க. பக்கத்திலே பாத்தீங்கன்னா அரசு ஆரம்ப சொந்தம் இருக்கு, அதுவும் இங்க தண்ணி போயின்னு இருக்கு. இந்த தண்ணி டேங்க் பாத்தீங்கன்னாக்கா எப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. ஆளுங்க வர்றாங்க போறாங்க செய்யறாங்க. ரெண்டாவது அசுத்தம், ஏகப்பட்ட அசுத்தமா இருக்கு. சாணி வாடுறதில்ல, ஒன்றும் பண்றதில்ல. அதை நகராட்சியில செய்யணும், இன்னும் செய்ய மாட்டேன்றாங்க. இது கோரிக்கை தான், வேற எதுவும் இல்லை. ராஜன் தெரு, திருப்பத்தூர். கட்டிடம் பாத்தீங்கன்னாக்கா எப்போ இடியும் தெரியாது சார். நாங்க காலையில 4 மணிக்கெல்லாம் தொட்டிக்கு வர்றோம். கட்டிடம் ஒண்ணுமே கடிதா கட்டமா கிடையாது. நாங்க பல முறை நகராட்சியில முறையிட்டு இருக்கிறோம். எதுவுமே அவங்க கண்டுக்கல. தண்ணி டேங்க் விடுற அளவு இருக்கு. இதை மாவட்ட ஆட்சியர் அவங்க கத்தில் கொண்டு அவங்க கண்பார்வையில இதை எனக்கு சரி செஞ்சு கொடுக்கணும் கோரிக்கை, வேற எதுவும் இல்லை.